everyone. This is Kanipoli. I'm back with another new lesson. Today we are going to discuss about the lesson 3 thermal physics. After completing this lesson, you will be able to understand the concept of heat and temperature, absolute scale of temperature, thermal energy, thermal equilibrium, classification of expansion of substances, fundamental laws of gases, difference between real and ideal gas. Last one is ideal gas equations. Let's see one by one. The first concept is heat and temperature. Our thought heat and temperature are the same quantity, but this is totally wrong. There is a difference between these two quantities. Why? Because heat is a form of energy. It will always flow from hotter object to colder object. But temperature is nothing but degree of hotness or degree of coolness of the body. அதாவது ஹீட்ங்கிறது ஒரு வகையான ஆற்றல். இது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹாட்டான பொருளிலிருந்து கூலான பொருளுக்கு இது டிரான்ஸ்ஃபர் ஆகும். பட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் எந்த அளவுக்கு ஹாட்டா இருக்கு இல்ல ஒரு ஆப்ஜெக்ட் எந்த அளவுக்கு கூலிங்கா இருக்குது அப்படிங்கறத மெஷர் பண்றதுதான் டெம்பரேச்சர். When heat is given to a substance, the temperature of the substance will be increases. Or when heat is removed from the substance, the temperature of the substance will be decreases. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு நம்ம ஹீட்டை கொடுத்தோம் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் என்ன ஆகும்னா ரைஸ் ஆகும். அதே ஒரு சப்ஸ்டன்ஸ்ல இருந்து ஹீட்டை ரிமூவ் பண்ணோம்னா அந்த சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். சோ தட் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஹீட்ங்கிறது காஸ் பட் டெம்பரேச்சர் இஸ் a effect. The SI unit of heat is calorie or joule, but the SI unit of temperature is Kelvin. There are other two units are used to measure the temperatures, that is degree Celsius and degree Fahrenheit. Next thing, absolute scale of temperature. Absolute scale of temperature is defined as the temperature of the substance measured from 0 Kelvin, that is called absolute scale of temperature. ஏன் நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சரை 0 கெல்வின்ல இருந்து மெஷர் பண்றோம்? ஏன் அதை வந்து நம்ம 0 டிகிரி செல்சியஸ்ல இருந்து மெஷர் பண்ண கூடாதா அப்படின்னு பார்த்தோம்னா 0 கெல்வின்ல தான் ஒரு கேஸ்லயோ ஒரு சப்ஸ்டன்ஸ்லயோ பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் என்ன ஆகும்னா அதோட கைனடிக் எனர்ஜி டோட்டலா டிராப் ஆகி ஸ்டாட்டிக் பொசிஷனுக்கு வரும். ஸ்டாட்டிக் பொசிஷன் மீன்ஸ் ரெஸ்ட் பொசிஷனுக்கு வரும். இதுவே நம்ம 0 டிகிரி செல்சியஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் ஹேஸ் குவைட் கைனடிக் எனர்ஜி, so it will move randomly. so அதுக்குன்னு some kinetic energy இருக்கறனால இது ரேண்டமா மூவ் ஆயிட்டே தான் இருக்கும். so இது ரெஸ்ட் பொசிஷனுக்கு 0 டிகிரி செல்சியஸ்ல வராது. so எப்ப வந்துட்டு டிகிரி செல்சியஸ்ல ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் ஸ்டாட்டிக் கண்டிஷனுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா -273 டிகிரி செல்சியஸ்ல தான் வரும். so that அதனால தான் என்ன சொல்றாங்க 0 Kelvin which is equal to -273 degree Celsius. So the next concept is thermal energy. So thermal energy அப்படினா என்னன்னு பார்த்தோம்னா when a hot object is in contact with a cold object, a form of energy transfer from hot object to cold object, that energy is called thermal energy. அதாவது thermal energy அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹாட்டான பொருளோடு ஒரு கூலிங்கான பொருளை கான்டாக்ட்ல இருக்கும்போது இந்த ஒரு வகையான ஆற்றல் ஹாட்டான பாடியில இருந்து கூலிங்கான பாடிக்கு உனக்கு என்னன்னு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த எனர்ஜியை தான் என்னன்னு சொல்றோம்னா thermal energy அப்படின்னு சொல்றோம். The unit of thermal energy is calorie. So first 1 calorie அப்படினா என்னன்னு பார்ப்போம். Calorie is defined as the amount of heat energy required to raise the temperature of 1 gram of water through 1 degree Celsius is called 1 calorie.
அதாவது 1 கேலரி அப்படிங்கிறது 1 கிராம் வாட்டரோட டெம்பரேச்சரை 1 கிராம் வாட்டரோட டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ்க்கு ரைஸ் பண்றதுக்கு தேவையான அந்த ஹீட் எனர்ஜி தான் என்ன சொல்றாங்க பார்த்தோம்னா 1 கேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதே 1 கிலோ கேலரி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா 1 kilocalorie is defined as the amount of heat energy required to raise the temperature of 1 kilogram water through 1 degree Celsius. அதாவது 1 கிலோகிராம் வாட்டரோட டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ்க்கு ரைஸ் பண்றதுக்கு தேவையான அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா 1 கிலோ கேலரிஸ். நெக்ஸ்ட் the relation between calorie and 1 kilocalorie is 1000 calorie which is equal to 1 kilocalorie. 1000 calorie எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 1 kilocalorie. Next thing, thermal equilibrium. Thermal equilibrium அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா when a hot object is in contact with a cold object, the heat energy transfer from hotter body to colder body until both of them attain the same temperature, that is called thermal equilibrium. அதாவது ஒரு ஹாட்டான ஆப்ஜெக்ட் கோல்டான ஆப்ஜெக்டோட கான்டாக்ட்ல இருக்கும்போது இந்த ஹீட் வந்துட்டு ஹாட்டான ஆப்ஜெக்ட்ல இருந்து கோல்டான ஆப்ஜெக்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த process எவ்வளவு நேரம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே சமமான டெம்பரேச்சர் அடைகிற வரைக்குமே இந்த process கண்டினியூவா நடக்கும். once the both object may same temperature reach ஆயிடுச்சுனா after that there is no energy transfer from one body to another body, that is called thermal equilibrium. Second thing, effect of temperature. When a certain amount of heat energy given to a substance, the substance will undergoes following changes. அது என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி சப்ஸ்டன்ஸ் கொடுக்கும்போது அந்த சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். செகண்ட் திங், அந்த சப்ஸ்டன்ஸோட ஸ்டேட்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸ்டேட்ஸ் மீன்ஸ் சாலிட் லிக்விடா கன்வெர்ட் ஆகும், லிக்விட் கேஸா கன்வெர்ட் ஆகும். தேர்ட் திங், சப்ஸ்டன்ஸ் வில் எக்ஸ்பேண்ட் ஆன் ஹீட்டிங். அந்த சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு ஹீட் பண்ண எக்ஸ்பேண்ட் ஆகும். தீஸ் ஆர் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் திங், தெர்மல் எக்ஸ்பான்ஷன். தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா when the amount of heat energy given to a substance, the dimension of the substance will be changed or increases. This is called thermal expansion. ஒரு குறிப்பிட்ட amount of heat energy ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு கொடுக்கும்போது அந்த சப்ஸ்டன்ஸோட டைமென்ஷன் வந்து சேஞ்சஸ் நடக்கும். இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா thermal expansion. All forms of matter undergoing thermal expansion on heating. There are three types of matter. You know that solid, liquid and gas. So நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா expansion occurs in solid, liquid and gas. one by one நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். Expansion in solid. ஒரு பர்టిక్యులர் amount of heat energy ஒரு சாலிடுக்கு நம்ம கொடுக்கும்போது அந்த சாலிட்ல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணும்னா அந்த ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணும். ஹீட் எனர்ஜியை கெயின் பண்றதுனால அது மோர் விகரஸ்லி வைப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். ரொம்ப வேகமா வைப்ரேட் ஆகும். ரொம்ப வேகமா வைப்ரேட் ஆகிறதுனால அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பாண்ட் ஆகுது. இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா எக்ஸ்பான்ஷன் இன் சாலிட். There are three types of expansion occurs in solid. One is linear expansion. Second one, superficial expansion. Third one, cubical expansion. First one, linear expansion. Linear expansion அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ் நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸோட லென்த் இன்க்ரீஸ் ஆகுறது தான் என்னன்னு சொல்றோம்னா linear expansion அப்படின்னு சொல்றோம். The coefficient of linear expansion is the ratio between original length and changing length, which is equal to change in temperature. Here alpha L is represent the coefficient of linear expansion. Second one, superficial expansion. Superficial expansion என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ்க்கு நம்ம ஹீட்டை சப்ளை பண்ணும்போது அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸோட ஏரியா இன்க்ரீஸ் ஆகுறது தான் நம்ம என்ன சொல்றோம்னா சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்றோம்.
The coefficient of superficial expansion அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா the ratio between original area and change in area which is equal to change in temperature. Here alpha A is represent the coefficient of areal expansion. Third one, cubical expansion. Cubical expansion அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா a solid substance நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த solid substance ஓட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா cubical expansion அப்படினு சொல்றோம். The coefficient of cubical expansion is the ratio between original volume and change in volume which is equal to change in temperature. Here alpha V is represent the coefficient of cubical expansion. Next, expansion in liquid. Liquid oda expansion பார்க்க போறோம். There are two types of expansion occurs in liquid. One is the real expansion, other one is apparent expansion. Real expansion அப்படிங்கிறது ஒரு லிக்விடை நம்ம ஹீட் பண்றோம், கண்டெய்னரை யூஸ் பண்ணாம நம்ம ஹீட் பண்றோம். அப்ப அந்த லிக்விட் வந்து எக்ஸ்பாண்ட் ஆகுது. அததான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதே நம்ம அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா கண்டெய்னர் நம்ம அதாவது இந்த உலகத்துல கண்டெய்னரே இல்லாம லிக்விடா ஹீட் பண்றதுங்கிறது ஒரு இம்பாசிபிளான விஷயம். சோ நம்ம எனி லிக்விடை நம்ம ஹீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த லிக்விடை நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கண்டெய்னர்ல ஃபில் பண்ணிட்டு தென் நம்ம என்ன பண்ணோம்னா ஹீட் எனர்ஜியை கொடுக்கணும். அப்படி கொடுக்குற அந்த ஹீட் எனர்ஜில 50% ஆஃப் ஹீட் எனர்ஜி எதுக்கு யூஸ் ஆகும்னா கண்டெய்னரை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பாண்ட் பண்ணும். another 50% ஆஃப் எனர்ஜி தான் அந்த வாட்டரை வந்துட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணும். இப்ப நமக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் நமக்கு தெரியும் இல்லையா, இந்த எக்ஸ்பான்ஷன்ங்கிறது ரியல் எக்ஸ்பான்ஷன் கிடையாது. this is வந்துட்டு ஆப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன். Next, we will discuss fundamental laws of gases. There are three fundamental laws of gas which will convey pressure, volume and temperature. These are Boyle's law, Charles law and Avogadro's law. According to Boyle's law, at temperature of the gas kept constant, the pressure of the gas inversely proportional to volume of the gas. That is PV is equal to constant. Temperature constant இருக்கும்போது ஒரு கேஸோட pressure inversely proportional இருக்கும் volume of the gas. It means pressure increase ஆனா அந்த கேஸோட volume decrease ஆகும். Next thing, Charles law. At pressure is constant, ஒரு கேஸோட pressure constant இருக்கும்போது the volume of the gas directly proportional to temperature of the gas. It means ஒரு கேஸோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த கேஸோட வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும். That is V/T is equal to constant. Next thing, Avogadro's law. According to Avogadro's law, at pressure and temperature are constant. இங்க pressure and temperature constant ஆ இருக்கும்போது the volume of the gas directly proportional to number of atom present in the gas. அதாவது volume of the gas எதுக்கு directly proportional ஆ இருக்கும் அப்படினா அந்த gasல present ஆ இருக்கக்கூடிய atoms and molecules ஓட counting equal ஆ இருக்கும் அப்படினு சொல்றாங்க. V/N is equal to constant. It means volume increases, number of atom also increases. Next thing, types of gases. There are two types of gases. One is the real gas, another one ideal gas. If atoms and molecules do not interact with each other, is called ideal gas. But atoms and molecules interact with each other is called real gas. அதாவது atoms and molecules இடையே ஒரு இன்டராக்ஷன் இருந்தது அப்படின்னு சொன்னா அது ரியல் கேஸ். இதுவே ஒரு atoms and molecules இடையே இன்டராக்ஷனே இல்ல அப்படின்னு சொன்னா that is called ideal gas அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த real gas sometimes behave as a ideal gas. எப்ப வந்து real gas ideal gas ஆ behave பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா at low pressure or at high temperature. Pressure low-ஆ இருக்கும்போது சரி, இல்ல temperature high-ஆ இருக்கும்போது real gas என்னவா ஆக்ட் பண்ணும்னா ideal gas-ஆ ஆக்ட் பண்ணும். ஏன்னா அதுக்கு அந்த atoms and molecules-ல இடையே இருக்கக்கூடிய அந்த interaction வந்து weak ஆகிறதுனால real gas ideal gas-ஆ behave பண்ணுது. Next we will see ideal gas equation.
ideal gas. Ideal gas obey Charles law, Boyle's law and Avogadro law. Ideal gas Charles law obey பண்ணும், Boyle's law obey பண்ணும் and then Charles law obey பண்ணும். According to Boyle's law, PV is equal to constant. This is equation 1. According to Charles law, V by T is equal to constant. This is equation 2. According to Avogadro laws, V by N is equal to constant. This is equation 3. Now combining equation 1, 2 and 3 and we'll get new form of equation that is PV divided by NT is equal to constant. This is equation 4. Equation 4 is known as combining of gases. Now we consider here mu moles of gases. That is M is equal to mu NA. This is equation 5. In equation 5, substitute in equation 4. PV divided by mu NA T is equal to constant. PV divided by mu NAT is equal to KB. KB is a Boltzmann constant whose value is 1.38 in 10 power minus 23 Joule Kelvin minus 1. Next, PV is equal to mu NAT. இந்த values denominatorல இருக்கு. இதுவே right hand side போகும்போது denominatorல இருக்கிறது multiplicationக்கு போகும். mu NAT KB into T. Here R is equal to mu NA KB. R is the universal gas constant whose value is 8.31 Joule mole inverse Kelvin inverse. Now we substitute the values of R in equation 6 and we will get PV is equal to RT. This equations is known as ideal gas equations.